அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டஃப்பான டைம் தான். ஏன்னா 2, 3 விஷயம் நடக்கலாம். ஒன்று பிஸ்னஸ் குறையும். நம்ம சொல்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து ஒரு 5 to 10% டிமாண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மீடியம் டேர்மில். இமீடியட் இதுலேயே வந்து ஒரு 10% 20% வரைக்கும் டிமாண்ட் குறையலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த சிகரெட் ப்ரைஸஸே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து அபவுட் 20லேருந்து 50 ரூபா வரைக்கும் ஏறலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருமே வாங்க மாட்டாங்க அந்த இதில். இப்போ என்ன ஒன்றுனா கன்சம்ஷன் வந்து கன்சியூமர்ஸ் வந்து வேறு பொருட்களை நாடி போவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பரவலாக பேசப்படுறது வந்து இந்த லோவர் செக்மெண்ட் வந்து பீடிஸ் அந்த மாதிரி கன்சம்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா அங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து 18% தான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகலாம். இல்லை இல்லிசிட் இம்போர்ட்டடு இல்லை ஸ்மகிள்டு இந்த மாதிரி மார்க்கெட்டும் கொஞ்சம் இருக்குது. இந்தியாவில் இருக்க தான் செய்யுது இருக்குது. ஈவன் தோ அந்த மிடில் ஆர் டாப் கிளாஸ் செக்மெண்ட் டெஃபினட்டாக அதை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னாலும் இந்த லோவர் செக்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.